தீரன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோன்னா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அப்புறம் புக் சம்ஸ் இது எல்லாத்தையும் மாடல் வைஸாக பிரித்து தொகுத்து கண்டினியூவாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். மொத்தம் 30+ மாடல்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா பார்ட் லெவல் வீடியோ வரைக்கும் போட்டிருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்துட்டு இது பார்ட் 12 வீடியோ ஓகேங்களா. மொத்தம் 119th கொஷின் இது ஓகேங்களா. மாடல் 24 ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா மாடல் 24ன்னு எழுதிட்டு இந்த வீடியோ பார்த்தோன்னா பார்க்க தொடங்குங்க ஓகேங்களா. இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏ பவர் கே மற்றும் ஏ பவர் கே ப்ளஸ் 3 மற்றும் ஏ பவர் கே ப்ளஸ் 5 ஓகேங்களா. கே எப்சலான் என் என்ற கோவையின் மீப்போவா HCF மற்றும் மீப்போமா அதாவது HCF எல்சிஎம் ரெண்டுமே கேட்குறாங்க. இந்த 3 வேரியபிள் கொடுத்துட்டு இதுக்கு பார்த்தோன்னா HCFும் எல்சிஎம்மும் கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ பவர் கேன்னு இருக்கா, அது அப்படியே எழுதுங்க. அப்புறம் ஏ பவர் கே ப்ளஸ் 3 அப்புறம் ஏ பவர் கே ப்ளஸ் 5 ஓகேவா. இதை அப்படியே எழுதிட்டு இது எப்படி எழுதணும்னா ஏ பவர் கே கமா இதை பார்த்தோன்னா 2 டேமாக எழுதலாம். ஏ பவர் கேன்னு எழுதலாம், அதுக்கப்புறம் ஏ பவர் 3 ஓகேவா. கே பவர் இப்போ அதாவது பேஸ் பார்த்தோன்னா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், கான்செப்ட் என்னென்னா ஏ பவர் ஏன்னு இருக்குது, அப்புறம் ஏ பவர் பின்னு இருக்குது ஓகேவா. பேஸ் பார்த்தோன்னா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா பவரை ஆட் பண்ணிப்போம். ஏ பவர் ஏ ப்ளஸ் பின்னு ஆட் பண்ணிப்போம் ஓகேவா. இந்தமாரி தான் இது ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்பான ஏ பவர் ஏ பவர் பி இப்படின்ட்டு எழுதிக்கிறோம் ஓகேங்களா. எழுதியாச்சா. அதுக்கப்புறம் இது எப்படி எழுதலாம், அதேமாரி ஏ பவர் கேன்னு எழுதலாம், ஏ பவர் 5ன்னு எழுதலாமா ஓகேவா. இந்தமாரி எழுதியாச்சு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மீப்போவா HCF கேட்டிருக்கான். HCFனா என்ன, எல்லாத்துலேயும் காமனாக இருக்கணும் ஓகேவா. எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிற டேம் இது ஏ பவர் கே ஏ பவர் கே ஏ பவர் கே. இது பார்த்தோன்னா எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது ஓகேவா. அப்போது ஏ பவர் கேன்றது HCF. ஏ பவர் 3 ஏ பவர் 5 பார்த்தோன்னா எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா, கிடையாது ஓகேவா. அப்போ பார்த்தோன்னா அது வராது. ஏ பவர் கேன்றது மட்டும்தான் என்ன வரும், HCFாக வரும் ஓகேவா. இதோட முடிஞ்சு போச்சு. எல்சிஎம் பாருங்கள். எல்சிஎம் என்ன வரும்னா 3 டேம்லையும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்சிஎம்ன்றது 3 டேம்லையும் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. எதனா ஒரு டேம் இருந்தாலும் போதும். ஏ பவர் கேன்றது 3 டேம்லையும் இருக்குது ஓகேவா. அப்போ அது எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தோன்னா என்ன எழுதுவோம், வேறு என்ன வேரியபிள் இருக்குதுன்னு பார்ப்போம். வேறு என்ன, ஏ பவர் 3 ஏ பவர் 5ன்னு இருக்குது. அப்போ ஏன்னு எழுதியாச்சு. பவர் பார்த்தோன்னா 3ன்னு இருக்குது 5ன்னு இருக்குது ஓகேவா. இதில் ஹையஸ்ட் பவர் எது, ஹையஸ்ட் பவர் பார்த்தோன்னா 5 தான் ஓகேவா. எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம், ஹையஸ்ட் பவரை எழுதும் ஓகேவா. ஏ பவர் கே ஏ பவர் 5ன்னு இருக்குது. இதை பார்த்தோன்னா இந்த மாதிரி எழுதுனா பேஸ் பார்த்தோன்னா ஈக்குவலாக இருக்குது. அப்போ பவர் ஆட் பண்ணிப்போம் ஓகேவா. அப்போது எல்சிஎம் ஈக்குவல் டு ஏ பவர் எல்சிஎம் ஈக்குவல் டு ஏ பவர் கே ப்ளஸ் 5. இது ஏன் எழுதுறதுன்னு புரியுதா, பேஸ் ஈக்குவலாக இருக்குது, அதனால் பவரை பார்த்தோன்னா ஆட் பண்ணிடும். இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஏ பவர் ஏ பவர் பி. அப்போ பேஸ் பார்த்தோன்னா ஈக்குவலாக, பேஸ்னால் அந்த ஏ பார்த்தோன்னா ஈக்குவலாக கீழே இருக்கிறது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கிறத ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா. அவ்வளோதான் கான்செப்ட் ஓகேங்களா. இந்த சம் பார்த்தோன்னா புரியலன்னா ஒரு வாட்டி பாருங்கள் ஓகேங்களா. இந்த நான் பவர் பார்த்தோன்னா எல்சிஎம் எப்படி எடுக்கணும் HCF எப்படி எடுக்கணும்னு புரியலனா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா. ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா கண்டினியூவாக புரியும் ஓகேவா. எல்லா மாடலையும் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் ஓகேங்களா. ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தோன்னா பார்க்க தொடங்குங்க. அதுக்கடுத்தது 120th கொஷின் 120th கொஷின் இதே மாடல் தான். இங்கே ஏ பவர் கேன்னு கொடுத்துருந்தான், இங்கே ஏ பவர் எம்னு கொடுத்துருக்கான் ஓகேவா. ஏ பவர் எம்னு கொடுத்துட்டு ஆகியவற்றின் HCFை கேட்டிருக்கான். HCFை கேட்டிருக்கான். இது பார்த்தோன்னா எப்படி சால்வ் பண்ணலாம், ஏ பவர் எம் ஏ பவர் 1ன்னு எழுதிக்கலாமா ஃபஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் செகண்டுக்கு ஏ பவர் எம் ஏ பவர் 2ன்னு எழுதிக்கலாமா. தேர்டுக்கு ஏ பவர் எம் ஏ பவர் 3 ஓகேவா. இது என்ன கான்செப்ட்டு, ஏ பவர் ஏ பவர் பி ஓகேவா இன்ட்டு ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம்னா பேஸ் பார்த்தோன்னா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பர் பார்த்தோன்னா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோடைய பவர் பார்த்தோன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. அதுதான் கான்செப்ட்டு. அப்போது கீழே இருக்கிற நம்பர் ஈக்குவலாக இருக்குது, அப்போ மேலே இருக்கிற நம்பரை
ப்ளஸ் பண்ணி போட்டிருக்கான். m+1ன்னு போட்டிருக்கான், m+2ன்னு போட்டிருக்கான், m+3ன்னு போட்டிருக்கான். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதோடைய HCF கேட்டிருக்கான். HCFனா என்னென்னா எல்லாத்துலேயும் காமனாக இருக்கணும். ஓகேவா? எல்லாத்துலேயும் அந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா காமனாக இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தோன்னா HCF. அதுக்கப்புறம் இன்னொரு கான்செப்ட் என்னென்னா அதோடைய பவர் வேல்யூ நம்ம எழுத ஆரம்பிச்சோன்னா அது எப்படி எழுதுனா லோவஸ்ட்டாக இருக்கணும். பவர் வந்து பார்த்தோன்னா HCFல கம்மியாக இருக்கணும். LCMல வந்து பார்த்தோன்னா பவர் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நான் இது ப்ரீவியஸ் வீடியோஸில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள். ஓகேங்களா? பார்க்காதீங்க, புரியாது. ஓகேவா? HCF ஈக்குவல் டு என்ன, எல்லாத்துலேயும் காமனாக இருக்க வேல்யூ இது A/m வந்து பார்த்தோன்னா காமனாக இருக்குது. ஓகேவா? அதில் பவர் வந்து பார்த்தோன்னா வேரியேஷனே கிடையாது. வேரியேஷன் ஆச்சுன்னா அதுக்கு வேறு மெத்தடு. இப்போ பவர் வேரியேஷனே இல்லை, எல்லாத்துலேயும் A/mங்குது. அது அப்படியே போட்டாச்சு. அதுக்கடுத்தது பாருங்கள், A/1 A/2 A/3ன்னு இருக்குது. அப்போது ஏன்ற வேரியபிள் எல்லாத்துலேயும் இருக்குது. ஓகேவா? ஆனால் பவர் வேரியபிள் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொன்றுத்துலையும் டிஃப்ரெண்ட் ஆகுது. இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இதை வந்து பார்த்தோன்னா எப்படி எழுதலான்னா HCF உடைய கான்செப்டே என்ன, பவர் வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருக்கிற கான்செப்டை எழுதணும். ஓகேவா? LCMனா அதிகமாக இருக்கிற கான்செப்ட். இப்போ A/1 ஓகேவா? இப்படி எழுதியாச்சு. இப்போ பேஸ் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக இருக்குது, ஒரே நம்பராக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், A/m+1ன்னு எழுதிப்போம். ஓகேவா? இந்த கொஷனில் HCF மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இதே கொஷனில் LCMும் கேட்டிருந்தா எப்படி எழுதுவோம் பாருங்கள். A/mன்றது எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ A/mன்னு எழுதியாச்சு. ஓகேவா? ஏ வந்து பார்த்தோன்னா எல்லாத்துலேயும் இருக்குது. எல்லாத்துலேயும் இருக்கணும்னு LCMன்றது எல்லாத்துலேயும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்றுத்தில் இருந்தாலும் எழுதுவோம். ஓகேங்களா? இது எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போது பவர் வந்து பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பவர் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், LCMோடைய கான்செப்டே என்னென்னா ஹையர் பவரை வந்து பார்த்தோன்னா எழுதுவோம். ஓகேவா? மூணுத்தில் எது பவரு அதிகம், 1 2 3, A/3 தான் அதிகம். அப்போது A/m+3. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா கான்செப்ட். ஓகேவா? HCF கண்டுபிடிச்சாச்சு, LCM கண்டுபிடிச்சாச்சு. இந்த சம்மில் HCF தான் கேட்டிருக்காங்க. அப்போ HCF A/B = A/m+1. ஓகேவா? அடுத்தது மாடல் 25 பார்க்கலாமா? இது கொஞ்சம் இதிலிருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஓகேவா? மாடல் 25 வந்து பார்த்தோன்னா நல்லா தெளிவாக பாருங்கள். 121th கொஷின் 12, 15 மற்றும் 18 மற்றும் 27ஆல் வகுபடக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண்ணானது. ஓகேவா? இந்தமாரி கொஷின் கொடுத்துட்டான். இதில் என்ன கொடுத்துருக்கான்னா இந்த நம்பர் ஓகேவா 12, 15, 18 மற்றும் 27ஆல் வகுபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்ட்டு நம்மக்கிட்ட கேட்டிருக்கோம். ஓகேவா? 4 இலக்க எண் ஏதோ ஒரு 4 இலக்க எண்குது. அந்த வந்து பார்த்தோன்னா இது எல்லாத்துக்கும் கூட அது வந்து பார்த்தோன்னா வகுபடுது. ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன்னா உங்ககிட்ட இதுக்கு முன்னாடியே இந்தமாரி நிறைய நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பரால் வகுபடுது அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? இந்த நம்பர் நிறையவே கொடுத்துட்டு இதால் வகுபடுது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுவோம், இந்த நம்பருக்கு LCM எடுத்துருவோம். 12, 15, 18, 27. ஓகேவா? எழுதியாச்சு. அதாவது அது எப்படி எழுதுவோன்னா, நான் ஈக்குவேஷனில் எப்படி எழுதுனா, ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா? இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 12, 18, 12, 15, 18, 27 இதால் வகுப்படுது. ஓகேவா? = 1. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன். ஓகேவா? இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம LCM எடுத்தால் இந்த ஈக்குவேஷனில் போட்டால் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஒன்றும் குழம்பாதீங்க, நான் சொல்கிறத தெளிவாக கவனிங்க. அந்த ஈக்குவேஷன்லாம் ஒன்றும் குழம்பிக்காதீங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு LCM எடுங்க. ஓகேவா? LCM எடுத்திங்கன்னா என்ன வருதுன்னா 3ஆல் எடுக்கலாமா? 3ஆல் எடுத்திங்கன்னா 4, 5, 6, 9. ஓகேவா? அதுக்கப்புறம் 2ஆல் எடுத்திங்கன்னா 2 2s are 4, 5ஆல் இதுவாகுது, 5 அப்படியே வந்துடும். 3 2s are 6, 9 அப்படியே வந்துடும். அப்புறம் 3ஆல் எடுத்திங்கன்னா என்ன வரும், 2 5 1 3. ஓகேவா? அதுக்கடுத்தது 2 எடுத்திங்கன்னா என்ன வரும், 1 5 1 3. ஓகேவா? இதுக்கு அடுத்து இது போடுறேன். அதுக்கப்புறம் 5 எடுத்திங்கன்னா 1 1 1 3. அப்புறம் 3 எடுத்திங்கன்னா 1 1 1 1. ஓகேவா? எல்லாமே ஒன்றாயிடுச்சு. இப்போது இந்த நம்பர் எல்லாமே மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குன்னா LCM = 540 அப்படின்ட்டு கிடைக்கும். LCM
540 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா ஆன்சரா அப்படின்னு கேட்டால் இது ஆன்சர் கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒன்று கொடுத்துருக்கான், மிகப்பெரிய 4 இலக்க எண். ஓகேவா? இந்த நம்பரால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கான். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன? நம்மளுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னா 999. ஓகேவா? இதுக்கப்புறம் போனால் என்ன ஆகிடும்னா 5வது இலக்கமாக மாறிடும். ஓகேவா? 5வது இலக்கம் இந்த பாருங்கள் இந்தமாரி மாறிடும். இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? இதுதான். ஓகேவா? 10,000. ஓகேவா? 9,999 தான் இல்லை மிகப்பெரிய 4 இலக்க எண். ஓகேவா? இதுக்கு அடுத்தது போனால் 5 இலக்க எண்ணாக மாறிடும். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய 4 இலக்க எண் தோராயமாக நம்மளோட இது. அப்போ இதையும் இந்த எல்சிஎம் வச்சு தான் நம்ம போட போகிறோம். எல்சிஎம்மோடைய வேல்யூ என்ன? 540. ஓகேவா? இதை வச்சு நான் போடுறேன் பாருங்கள், டிவிஷன் மெத்தடில் அந்தமாரி போடுங்க. ஓகேவா? இப்போது 999. ஓகேவா? 99 போட்டாச்சு. 540 இதுதான் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். இதால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? 1 டைம் போட்டிங்கன்னா 540. அதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா என்ன வரும்னா 459 வரும். அப்புறம் இந்த 9 வந்து பார்த்தோன்னா இறக்கிறோம். ஓகேவா? இந்த 9 இறக்கிறோம். 548 டைம்ஸை போட்டிங்கன்னா என்ன வரும்னா 4320 வரும். 4320 வரும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 279. ஓகேவா? 279 வரும். ஓகேவா? இதிலிருந்து எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுனா ஒன்றும் இல்லை, மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணோன்னா இந்த நம்பர் 9999. ஓகேவா? இதிலிருந்து கழிக்கணும். ஓகேவா? இந்த கிடச்சிருக்கு இல்லையா ரிமைனிங்கு, கடைசியாக ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு இல்லையா, அந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் கழிக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க. இதுமாரி ஏன் நம்ம கழிக்கிறோன்னா இப்போது இதே மிகப்பெரிய 5 இலக்க எண்ணுன்னு வரும். ஓகேவா? இதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தோன்னா எதுவும் குழம்பிக்காதீங்க. இதை மட்டும் தெளிவாக இது பண்ணிங்க. இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 0ன்னு வரும். இப்போ 2ன்னு வரும். இதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா 8ன்னு வரும். 9ன்னு வரும். இங்கே வந்து பார்த்தோன்னா 7ன்னு வரும். ஓகேவா? 9720 தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ஆன்சர். ஓகேவா? நீங்கள் எதுவும் குழம்பிக்காதீங்க இதில். புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, இந்தமாரி எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கிற இந்த 4 நம்பருக்கு இதை வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய 4 இலக்க நம்மளுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய 4 இலக்க எண்ணால் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ரிமைனிங் 279 கிடைக்குது. இந்த 279 இது கூட வந்து பார்த்தோன்னா மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? 279 இது கூட வந்து பார்த்தோன்னா மைனஸ் பண்ணுறோம். ஒரு வேல்யூ கிடைக்கும். 9720ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா x = 9720 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? x = 9720 அப்படின்ட்டு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு அடுத்த சம் வந்து பார்த்தோன்னா போகலாம். ஓகேவா? அடுத்த சம்மும் இதே மாடல் தான். 15 21 27 சம் நம்பர் எழுதிட்டு எழுதுங்க. ஓகேங்களா? எதனா டவுட்டுனாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சம் நம்பர் எழுதிட்டு மாடல் நம்பர் எழுதிட்டு தெளிவாக வந்து பார்த்தோன்னா நோட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆர்டராக எடுத்துகிட்டு வாங்க. வீடியோ வந்து பார்த்தோன்னா நோட்ஸ் பார்க்கவே பார்க்காதீங்க. ஓகேங்களா? 15 மற்றும் 21 மற்றும் 27 ஆகிய 3 எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க இயல் எண் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், போன சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் தான். ஓகேவா? ஏதோ ஒரு நம்பர் இருக்குது எக்ஸ். ஓகேவா? அது மிகப்பெரிய 4 இலக்க எண் இருக்கான். இது வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுதான் 15 21 27 இதால் வந்து பார்த்தோன்னா வகுப்படுதான். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தோன்னா கான்செப்டாக கேட்டிருக்கான். இந்தமாரி நிறைய நம்பர் கொடுத்துட்டு நம்மளுக்கு இதால் வகுப்படுது அப்படின்ட்டு கேட்டிருந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எல்சிஎம் எடுக்க சொல்லியிருக்கேன். எல்சிஎம் எடுத்திங்கன்னா இதுக்கான வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன வரும்னா 945 வரும். ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த 15 21 27க்கு எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? நேரம் கருதி நான் வந்து பார்த்தோன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுன்னு போகிறேன். ஓகேவா? எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 945. ஓகேவா? 945. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய 4 இலக்க எண்ணு சொல்லியிருக்கான். மிகப்பெரிய 4 இலக்க எண் நம்மளுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னதுன்னா 99 தான். ஓகேவா? 99 போட்டாச்சு. இப்போது 945
எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம்மால் டிவைட் பண்ணுறோம். 1 டைம்ஸ் போட்டிங்கன்னா 945. இப்போது இது ரெண்டுத்துக்கு ரிமைனிங் 5 4. இந்த 9 வந்து பார்த்தோன்னா அப்படியே இறக்கிறோம். 9 அப்படியே இறக்கிறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் இதால் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைடே ஆகாது. ஓகேவா? 945ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோன்னா 9 9 9 9. ஓகேவா? அப்போது இங்கே வந்து பார்த்தோன்னா 549. கடைசியாக ரிமைனிங் கடிச்சிக்கிறத மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டு 0 ஆகிடும். 9 4. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும்னா 5 கிடைக்கும். அதுக்கடுத்தது இங்கே 4ன்னு கிடைக்கும், இங்கே 9ன்னு கிடைக்கும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு ஆன்சர்? இது 2 9 5 மைனஸ் பண்ணால் 4. 9 வந்து பார்த்தோன்னா இங்கே எதுவும் கிடையாது, அப்படியே இறக்கிறோம். ஓகேவா? இந்த கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த இதே மாடலில் அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா பாருங்கள். இப்போது 4 7 மற்றும் 13 ஆகிய ஒவ்வொரு எண்ணாலும் வகுப்படும் பொழுது மீதி வந்து பார்த்தோன்னா 3ஐ தரக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணோம், நிறைய நம்பர் 3 நம்பரோ இல்லை செட் ஆஃப் நம்பர்ஸோ கொடுத்துருவான். கொடுத்துட்டு என்ன கேட்டிருப்பான், மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னதுன்னு கேட்டிருப்பான். அதோட இன்னொன்று ஒரு கான்செப்ட் சேர்ந்துருச்சு, வகுப்படும் பொழுது. ஓகேவா? அது வகுப்படும் பொழுது என்ன ஆகுதான், மீதி வந்து பார்த்தோன்னா 3ன்னு கிடைக்குதான். ஓகேவா? மீதி வந்து பார்த்தோன்னா 3ன்னு கிடைக்குதான். கடைசியாக ஒரு 4 டிஜிட் நம்பர் கண்டுபிடிப்போம் இல்லையா, அது கூட என்ன ஆகுதான், ஒரு மீதி வந்து பார்த்தோன்னா 3 நம்பர் கிடைக்குதான். அதை டிவைட் பண்ணும் போது மீதி வந்து பார்த்தோன்னா 3ன்னு கிடைக்குதான். இப்போ அதாவது இப்போது 7 இருக்குது, இது 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மீதி 1ன்னு கிடைக்கும். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். இப்போ 4 டிஜிட் நம்பர் இருக்குது, ஏதோ ஒரு 9898 இப்படின்னு 4 டிஜிட் நம்பர் இருக்குது. இதை வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் பண்ணிங்கன்னு வச்சுங்க, ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா இப்போ 3ன்னு கிடைக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ என்ன ஆகும், 3ன்னு கிடைக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும்னா இது கடைசியாக வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணி போயிருது. நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, இப்போ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்தமாரி கொடுத்தா நான் என்ன சொல்லியிருக்கேன், குரூப்பாக கொடுத்தா 4 7 13 அப்படின்னு குரூப்பாக கொடுத்தா என்ன சொல்லியிருக்கேன்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்க சொல்லியிருக்கேன். எல்சிஎம் நீங்களாக எடுங்க. எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 364. ஓகே, எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா எல்சிஎம் 364. ஓகேவா? எல்சிஎம் போட்டாச்சு. மிகப்பெரிய 4 இலக்க எண் கேட்டிருக்கான். நம்மளுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னென்னா 9999. ஓகேவா? மிகப்பெரிய 4 இலக்க எண் 999. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா நம்ம எல்சிஎம்னா கண்டுபிடிச்சோம், 364ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ 364 இன்ட்டு 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 728ன்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 271. ஓகேவா? 271ன்னு வந்துடுச்சு. இது வந்து பார்த்தோன்னா இந்த 9ஐ அப்படியே இறக்கிறோம். ஓகேவா? இப்போது 7 டைம்ஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா 2548. ஓகேவா? 2548 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 171ன்னு வரும். 171ன்னு வரும். ஓகேவா? 171ன்னு வரும். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த ரிமைனிங் கிடைச்ச வேல்யூவும் இதையும் மைனஸ் பண்ணுவோம். நல்லா தெரிஞ்சுங்க. அந்தமாரி ஏன் நம்ம மைனஸ் பண்ணுறோம் ப்ளஸ் பண்ணுறோன்ட்டு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ப்ளஸ் பண்ண என்ன ஆகும்னா அது வந்து பார்த்தோன்னா 5 இலக்க எண்ணாக மாறிடும். ஓகேவா? அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதை வந்து பார்த்தோன்னா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மைனஸ் பண்ணுறதா ப்ளஸ் பண்ணுறதான்னு டவுட் வரும். கண்டிப்பாக மைனஸ் தான் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணணும், இதை வந்து பார்த்தோன்னா 4 இலக்க எண், இது கூட 1ன்னு நம்ம ப்ளஸ் பண்ணிட்டாலே என்ன ஆகும்னா 5 இலக்க எண்ணாக மாறிடும். அப்போது 171 இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா அது 5 இலக்க எண்ணாக மாறிடும். கொஸ்டினில் அவன் என்ன கேட்டிருக்கான், மிகப்பெரிய 4 இலக்க எண் தான் கேட்டிருக்கான். வர்ற ஆன்சரும் மிகப்பெரிய 4 இலக்க எண்ணாக தான் இருக்கணும். அப்போ என்ன ஆகும்னா 999 இருக்குது. ஓகே, இது கூட வந்து பார்த்தோன்னா 171. ஓகேவா? மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 9828ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி சம்மெல்லாம் ஆன்சர் ஓவராக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தோன்னா இந்த சம்மில் மீதி 3ன்னு கேட்டான். மீதி 3ன்னு கேட்டாலே ஒன்றுமே கிடையாது. இங்கே மீதின்னு வந்துட்டு எந்த நம்பர் வந்துருந்தாலும் கடைசி ஸ்டெப்பு முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணால் ப்ளஸ்ன்னு போட்டு 3ன்னு போட்டுங்க. ஓகேங்களா? +3ன்னு போட்டிங்கன்னா 9831. ஓகேவா? அதாவது இந்த நம்பர் கூட வகுப்படும் பொழுது முழுமையாக வகுப்பட்டுருது. வகுப்படாமல் இதுக்கு முன்னாடி சம்மெல்லாம் வகுப்பட்டுது. ஓகேவா? ஆனால் என்ன ஆகுது, இந்த சம்மில் என்ன ஆகுதுன்னா இந்த நம்பர் கூட இந்த எல்சிஎம் வகுப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா மீதி 3ன்னு கிடைக்குது. ஓகேவா? அப்போ என்ன ஆகும், இந்த 3 வந்து பார்த்தோன்னா சேர்ந்து வரும். ஓகேவா?
இது கூட 364 நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா 928 வரைக்கும் டிவைட் ஆகிடும். டிவைட் ஆகிட்டு இந்த 3 மட்டும் டிவைட் ஆகாது, ரிமைனிங் மீதி வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். ஓகேங்களா? கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா புரியுதா? மீதி வந்து பார்த்தோன்னா கடைசியாக கூட்டிக்கணும். ஓகேங்களா? இந்த 4 இலக்க எண் கான்செப்டில் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிப்போம். மீதின்னு வந்துடுச்சுன்னா கடைசியாக வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தோன்னா கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. இந்த மாடல் அப்புறம் மொத்தமாக டிஸ்டர்ப் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கடுத்தது 124 முக்கியமான கான்செப்ட்டு பாருங்கள். என்னென்னா இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா 4 இலக்க எண் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 5 இலக்க எண். 5 இலக்க எண் பாருங்கள். 12, 15 மற்றும் 18ஆல் வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன? மிகச்சிறிய, ஓகேவா? அது வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய 5 இலக்க எண். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான், மிகச்சிறிய 5 இலக்க எண் கொடுத்துருக்கான். மிகச்சிறிய 5 இலக்க எண் நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன? 1 2 3 4 5, ஓகேவா? 100, 1000, 10,000, 10,000ன்றது தான் நம்மளுக்கு தெரிஞ்ச மிகச்சிறிய 5 இலக்க எண். மிகச்சிறிய 5 இலக்க எண். இதே மிகப்பெரிய 5 இலக்க எண்ணு கேட்டிருந்தா நான் 999 இது எடுப்போம். மிகப்பெரிய, ஓகேவா? பெரிய, இது வந்து பார்த்தோன்னா சிறிய, ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? எக்ஸாம் ஹாலில் இதில் கூட நீங்கள் மிஸ்டேக் பண்ணலாம். மிகச்சிறியன்னு கேட்டு நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, மிகப்பெரிய கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டுருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அதே கொஷினை எடுத்து போட்டு வரீங்க. ஓகேங்களா? 12, 15 மற்றும் 18 ஆல் வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கான். அப்போ இதேமாரி கொடுத்துட்டு நான் கேட்டிருந்தேன், என்ன சொல்லியிருக்கேன், 12, 15, 18, ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தோன்னா எல்சிஎம் எடுக்க சொல்லியிருக்கேன். 3 எடுத்திங்கன்னா எல்சிஎம், அப்புறம் 4, 3 4s 12, 6 3s 8. எல்சிஎம் நீங்களே போட்டுறீங்களா? இதற்கான எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 180ன்னு வரும். எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா இதுக்கான எல்சிஎம் 180, ஓகேவா? மிகச்சிறிய 5 இலக்க எண்ணு கேட்டிருக்கான். நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆரம்பத்தில், மிகச்சிறிய 5 இலக்க எண்ணா 10,000 அப்படின்ட்டு வரும்னு சொல்லியிருக்கேன். 10,000, ஓகேவா? 10,000ன்னு வரும். மிகப்பெரியன்னா அந்த 999 வரும். மிகச்சிறியனா இந்த நம்பர் வரும். ஓகேவா? இப்போது இதை வந்து பார்த்தோன்னா 180ஆல் டிவைட் பண்ணுறோம். 180 5 டைமால் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, புரியுமா? இந்த ஃபஸ்ட் நம்பர் வந்து டிவைட் ஆகாது. அதனால் என்ன பண்ணணும், 3 நம்பர் தள்ளி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த டிவைட் பண்ணுறதெல்லாம் தெரியும்ல, ஓகேவா? அதுக்கடுத்தது இதில் வந்து பார்த்தோன்னா 100 வந்து பார்த்தோன்னா ரிமைனிங் கிடைக்குது. இந்த 0 இறக்கிறோம். ஓகேவா? இப்போ மறுபடியும் 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா 900, ஓகேவா? ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குது, 100 கிடைக்குது. டிவிஷன் நார்மலாக டிவைட் பண்ணுற மெத்தட் தான். ஓகேவா? வேறு எந்த கான்செப்டும் கிடையாது. நார்மலாக டிவைட் பண்ணுற மெத்தட் தான். இப்போது ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா 100ன்னு கிடச்சிச்சு. ஓகேவா? ரிமைனிங் 100ன்னு கிடச்சிச்சு. இந்தமாரி மிகப்பெரிய 5 இலக்க எண்ணா என்ன பண்ணோன்னா கழிச்சிப்போம். ஓகேவா? மிகப்பெரிய 5 இலக்க எண்ணா கழிச்சிப்போம். ஓகேவா? மிகச்சிறியக்கு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. மிகச்சிறியக்கு கான்செப்ட் என்னென்னா, ஒன்றும் இல்லை, இந்த 100 ஃபஸ்ட்டு இந்த 100 இது கூட மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி எல்சிஎம் எடுத்தேன் இல்லையா, 180 மைனஸ் 100, ஓகேவா? இது கூட மைனஸ் பண்ணிங்கன்னா 18 கிடைக்கும். ஓகேவா? 18 கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த 10,000 இருக்குது இல்லையா, இது கூட வந்து பார்த்தோன்னா இந்த 80 ஆட் பண்ணணும். ஓகேவா? கான்செப்ட் புரியுதா? ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம், மிகப்பெரிய 5 இலக்க எண்ணா என்ன பண்ணுவோம்னா கடைசியாக 999 இருக்கும். இது கூட வந்து பார்த்தோன்னா இந்த ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா மைனஸ் பண்ணிடுவோம். ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா மைனஸ் பண்ணி அப்படியே எழுதிடுவோம். ஆனால் மிகச்சிறியன்னு வந்துருச்சுன்னா இந்த கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகும். ஒன்றும் இல்லை, இந்த 100 கடைசி ரிமைனிங் கிடைக்கிறத இது கூட எல்சிஎம் கூட மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஓகேவா? அதுக்கு அடுத்தது செகண்ட் ஸ்டெப்பு, அதுக்கப்புறமா ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? மிகச்சிறிக்கும் மிகப்பெரியக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு இதை பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். 16, 24, 36 மற்றும் 54 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்பெறும் மிகச்சிறிய 5 இலக்க எண். ஓகேவா? இந்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த மிகச்சிறியன்றதுக்கு என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த 16, 24, 36, 54 இதோடைய எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா எடுக்கிறோம். எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா 360 அப்படின்ட்டு வரும். எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா எடுத்திங்கன்னா 360 இல்லை, சாரி,
432 வரும். இதோட எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 432. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி இது கரெக்டாக வருதான்னு பாருங்கள். ஓகேவா? 432 இதோட எல்சிஎம் 432. ஓகேவா? இப்போ மிகச்சிறிய 5 இலக்க எண் கொடுத்துருவோம். மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சது 10,000. 10,000ன்றது தான் மிகச்சிறிய 5 இலக்க எண். இது வந்து பார்த்தோன்னா 432ஆல் டிவைட் பண்ணுறோம். 432ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் 864. 864ன்னு வருது. அதுக்கப்புறம் 1 இதுக்கு ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா 136ன்னு கிடைக்குது. ஓகேவா? அப்புறம் 0 வந்து பார்த்தோன்னா கீழே போட்டுக்கிறோம். கீழே போட்டுட்டா இப்போது இது வந்து பார்த்தோன்னா 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா மறுபடியும் 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா 1296. ஓகே, 3 × 432 என்ன ஆகும்னா 1296 வரும். ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தோன்னா ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா 64ன்னு கிடைக்கும். ஓகேவா? ரிமைனிங் 64ன்னு கிடைக்கும். இதை வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தோன்னா இது கூட வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் பண்ணி எழுதிடலாமான்னு கிடையாது. ஏன்னா அந்தமாரி எழுதக்கூடாது. என்ன மிகச்சிறியன்னு கொஷின் கேட்குறான். மிகப்பெரியக்கும் மிகச்சிறியக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம் 432 மைனஸ் 64. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 368ன்னு கிடைக்கும். இந்த 368 எடுத்துகிட்டு வந்து 10,000. ஓகேவா? 10,000 கூட ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா 10,368. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம மிகப்பெரியல மீதி வந்தால் எப்படி போகிறதுன்னு பார்த்தோமா? இது வந்து பார்த்தோன்னா மிகச்சிறியல எப்படின்றது பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண் 3, 5, 8 மற்றும் 12ஆல் வகுப்படும் பொழுது கிடைக்கும் மீதி 2. மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஏதோ ஒரு 5 இலக்க எண் இருக்குதான், அது வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுதான், இந்த 3, 5, 8, 12ஆல் டிவைட் ஆகும்போது என்ன கிடைக்குதான்னா ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா 2ன்னு கிடைக்குதான். ரிமைனிங் 2ன்னு கிடைக்குதான். அப்போ என்ன ஆகும்னா இந்த 5 இலக்க எண்ணை கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக என்ன பண்ணும், கடைசி ஸ்டெப்பில் இந்த 2 ஆட் பண்ணும். ஓகேவா? பார்க்கலாமா? இப்போது 3, 5, 8, 12. ஓகேவா? இதோடைய எல்சிஎம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போமா? எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா என்னென்னா 120. ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த டானா மெத்தடில் நீங்கள் போடுங்க. இப்போ நோட்ஸ் எழுதிங்க பார்த்தீங்களா? டானா மெத்தடில் நீங்கள் இப்போ பாஸ் பண்ணிவிட்டு டானா மெத்தட் போட்டுட்டு எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 120 வருதான்னு பார்த்துட்டு போடுங்க. ஓகேங்களா? இப்போ 120 வந்துடுச்சு. ஓகேவா? கொஷின் பாருங்கள். மிகச்சிறிய 5 இலக்க எண்ணு கேட்கல, மிகப்பெரிய 5 இலக்க எண்ணு கேட்டிருக்கான். நான் என்ன சொல்லியிருக்கேன், மிகப்பெரிய 5 இலக்க எண்ணா 999 வரும்னு சொல்லியிருக்கேனா? ஓகேங்களா? மிகப்பெரியவா மிகச்சிறியவான்னு நல்லா நோட் பண்ணுங்கள். ஓகேவா? மிகப்பெரியன்னு கொடுத்துருக்கான். அப்போ 999ன்னு வரும். ஓகேவா? இந்த நம்பரை தான் 120ஆல் டிவைட் ஆகுது. 120ஆல் டிவைட் ஆகுனா இது வந்து பார்த்தோன்னா 8 டைம்ஸ் போட்டிங்கன்னா 960. ஓகேங்களா? அப்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுன்னா 93. ஓகேவா? இப்போது இந்த 9 வந்து பார்த்தோன்னா அப்படியே இறக்கலாமா? 360. ஓகேவா? 360 எத்தனை டைமு? 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 360. ஓகேவா? அப்போது இதுனா 9ன்னு கிடைக்கும், இங்கே 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? 3ன்னு கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும், 9 கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 9 இது பண்ணிங்க, ஒரு 9 போட்டாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்தோன்னா மறுபடியும் 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 360. அப்புறம் என்ன கிடைக்கும் ரிமைனிங்? மறுபடியும் 39ன்னு கிடைக்கும். ஓகே, புரியுதா? இந்த 9 இறக்குறது இங்கே எழுதுகிறோம். ஓகேவா? இந்த 9 இறக்குறது இங்கே எழுதுகிறோம். இப்போது 39 ரிமைனிங் கிடச்சிச்சு. 39 நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்கள். மிகப்பெரியன்னு வந்துருச்சுன்னா ஒரு கான்செப்டை சொல்லணும். மிகப்பெரியன்னு வந்தால் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டாக இது கூட மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மிகச்சிறியன்னு வந்தால் என்ன பண்ணோன்னா இந்த நம்பரை ரிமைனிங் வர்றத இது கூட கழித்து அதுக்கப்புறமா இதை வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போது மிகப்பெரியதாக வந்திருக்கு. அப்போ என்ன கிடைக்கும்? இந்த நம்பர் ரிமைனிங்கை இது கூட ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தோன்னா மைனஸ் பண்ணிவிடுங்க. இந்த நம்பர் இருக்குது இல்லையா, இது கூட வந்து பார்த்தோன்னா இந்த 39 ஸ்ட்ரெயிட்டாக மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? -39 போட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குன்னா 99960. ஓகேவா? 99960ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் 99960. இது வந்து பார்த்தோன்னா ஆன்சராக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா
இதோட சம் வந்து பார்த்தோன்னா முடியல. சம் வந்து இதோட முடியல. ஓகேவா? மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை கொடுத்துருந்தா இதோட முடிச்சுட்ருக்கோம். இது மட்டும் கொஸ்டின் இல்லை. என்ன கேட்டிருக்கான் கடைசியா? மீதி 9960 மீதி வந்து பார்த்தோன்னா 2ன்னு கொடுத்துட்டான். மீதி 2னா கடைசி ஸ்டெப்பில் ப்ளஸ்ஸு 2ன்னு போடணும். ஓகேவா? அப்போ 2ன்னு போட்டிங்கன்னா 99962. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ஆன்சர். ஓகேவா? புரியுதா? அடுத்தது 127th சம். 127th சம் இதோட வந்து பார்த்தோன்னா இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டு. ஓகேவா? 24, 15 மற்றும் 36ஆல் வகுபடும் 6 இலக்க மிகப்பெரிய எண். 6 இலக்க மிகப்பெரிய எண். இதுக்கு முன்னாடி 4 இலக்கம் பார்த்தாச்சு, 5 இலக்கம் பார்த்தாச்சு. இது வந்து பார்த்தோன்னா 6 இலக்கம். ஓகேவா? 6 இலக்கம் மிகப்பெரியவா மிகச்சிறியவா? மிகப்பெரிய எண். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? 99999. இதுதான் 6 இலக்கம். 6 இலக்கம் மிகப்பெரிய எண். ஓகேவா? இதே மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டிருந்தானா மிகச்சிறியனா இந்த நம்பர் எடுப்போம், மிகப்பெரியனா இந்த நம்பர். இப்போ பாருங்கள், இந்தமாரி கொடுத்துருந்தேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்? 24, 15, 36 டானா மெத்தடில் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எல்சிஎம் = 360 அப்படின்ட்டு வரும். நீங்கள் போடுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த 999999 ஓகேவா? இது கூட வந்து பார்த்தோன்னா டிவைட் பண்ணிங்கன்னா 360 டிவைட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 720. ஓகேவா? 720ன்னு வரும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா கழிச்சா என்ன ஆகுதுன்னா 279 வரும். ஓகேவா? இது வந்து 9 வந்து பார்த்தோன்னா அப்படியே இறக்கிங்க. ஓகேவா? 9 இறக்கிங்க. 7 டைம்ஸ் போட்டிங்கன்னா 2520 வரும். அப்புறம் 279 தான் ரிமைனிங் கிடைக்குது. 279 தான் ரிமைனிங் கிடைக்குது. ஓகேவா? அப்புறம் என்ன ஆகுது? 9 மறுபடியும் இறக்கிடுங்க. மறுபடியும் இறக்கினா என்ன ஆகுனா 7 டைம்ஸ் போட்டிங்கன்னா மறுபடியும் என்ன ஆகுது? 2520. ஓகே, 2520ன்னு போட்டிங்கன்னா ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா 279 கிடைக்குது. ஓகேவா? கடைசியாக இன்னொரு 9 இருக்குது. இதை வந்து பார்த்தோன்னா இறக்கிட்டிங்கன்னா மறுபடியும் 7 போட்டிங்கன்னா 2520ன்னு கிடைக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நான் போடுறேன். ஓகேவா? கடைசி ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா 279 கிடைக்குதா? இப்போது மிகப்பெரிய 4 இலக்க எண் தான் கேட்டிருக்கான். மிகச்சிறியன்னு கேட்டிருந்தா தான் இங்கே கிடைக்கிற ரிமைனிங்கை இது கூட மைனஸ் பண்ணி இந்த எல்சிஎம் கூட மைனஸ் பண்ணி போடுவோம். ஆனால் மிகப்பெரிய தான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். அப்போ என்ன ஆகுனா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தோன்னா இந்த 999 மைனஸ் 99999 மைனஸ் 279. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரிமைனிங்கை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா இது 0ன்னு கிடைக்கும். இது 2ன்னு வரும். இங்கே வந்து பார்த்தோன்னா 7ன்னு கிடைக்கும். இந்த 999 அப்படியே வரும். புது பேஜில் எழுதுகிற பாருங்க, 999720. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர். ஓகேவா? புரியுதா? இதுக்கப்புறமும் இதே கொஸ்டினில் மீதின்னு கேட்டிருந்தா என்ன பண்ணுவோம்? இது கூட ஆட் பண்ணுவோம். மீதி எந்த நம்பருக்கு கொடுத்துருந்தானோ அந்த நம்பர் ஆட் பண்ணுவோம். ஆனால் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இதோட ஓவர். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இந்த 4 இலக்க எண், 5 இலக்க எண், 6 இலக்க எண் அதை கொடுத்தா அது எப்படி போடணும், இதில் மிகச்சிறிய மிகப்பெரிய அப்படின்னு கொடுத்தா அது எப்படி போடணுன்றது கொஸ்டினாக நம்ம வந்து பார்த்தோன்னா பார்த்தாச்சு. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா எந்த யூடியூப் சேனல்ஸில் இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கமெண்டை உங்களுடைய ரிவ்யூவை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வந்து பார்த்தோன்னா இந்த மாடல் ஓவர். அடுத்த மாடல் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.